வணக்கம். நான் கவிதா. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, யார்கிட்டயுமே நீங்க கெஞ்சாதீங்க. அன்புக்காகவும், இல்ல பாசத்துக்காகவும், இல்ல வேற எதுக்காகவும் சரி, எந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க கெஞ்சவே கெஞ்சாதீங்க. நீங்க என்ன வாழ்க்கையிலேருந்து நீங்க போயிட்டா நான் என்ன ஆவேன்? நீங்க என்கிட்ட பேசலனா நான் என்ன ஆவேன்? அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நீங்க அந்த மாரி கெஞ்சாதீங்க. அப்படி நீங்க கெஞ்சறதுனால உங்களோட தன்மானத்த நீங்க இழக்கிறீங்க. உங்க மரியாதைய நீங்க இழக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. நீங்க போய் அத கெஞ்சுறீங்க பாருங்க, அதுதான் உங்களோட பலகீனமே. ஒருத்தங்க உங்களோட அன்ப புரிஞ்சுக்கல, உங்களோட பாசத்த புரிஞ்சுக்கல, நீங்க எவ்வளோ அன்பு வச்சிருப்பீங்க, எவ்வளோ பாசமா நெனச்சிருப்பீங்க, நீங்க உயிருக்கு உயிரா பார்த்துருப்பீங்க, நீங்க எப்படிலாம் நெனச்சிருப்பீங்க. ஆனா அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கல, உங்கள விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, விட்டுடுங்க. போகட்டும்னு விட்டுடுங்க. ஏன்னா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, அதை விட பெட்டரான ஒருத்தவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. அது எந்த மாரி சூழ்நிலையா இருந்தாலும் சரி. உங்கள ஒருத்தர் புரிஞ்சுக்காம விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, விட்டுடுங்க. அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க போறதுனால உங்க வாழ்க்கையில எதுவுமே மாற போறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டெய்லி ரொட்டீன் உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. அத நீங்க மறந்துடுவீங்க. அத விட உங்களுக்கு அத விட ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதனால உங்கள விட்டுட்டு போறவங்ககிட்ட போய் நீங்க நீங்க கெஞ்சிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க உங்கள விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க அவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தீங்க, பாசம் வச்சிருந்தீங்க, அக்கறை வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு லாஸ் அவங்களுக்கு தான். உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அவங்களோட பெஸ்ட்டான ஒருத்தவங்க வருவாங்க. ஆனா, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில உங்கள மாதிரி அன்பு காட்டுறதுக்கு வேற ஒருத்தவங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது உறவுகளா இருந்தாலும் சரி, உங்கள விட்டு போறாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சொந்தம் இல்லன்னு அர்த்தம். அத புரிஞ்சுக்கோங்க நீங்க. அத விட பெஸ்ட்டானது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க போதுன்னு அர்த்தம். உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நெனச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சொந்தமாக போற விஷயத்த நெனச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. உதாரணத்துக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க. அந்த பையன் அந்த பொண்ண லவ் பண்றான். ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். அவ இல்லன்னா இல்ல அப்படின்ற அளவுக்கு அவன் லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு என்ன சொல்றா? "நான் உன்ன லவ் பண்ணவே இல்லையே. சும்மா தான் நான் அவன்கிட்ட பேசின்னு இருக்கேன். உன்ன எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் லவ் பண்ணவே இல்ல" அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான்? அவன் கெஞ்சுவான். "நீ இல்லலாம் எனக்கு வாழ்க்கை இல்ல. நீ பேசலாம் எனக்கு வாழ்க்கை இல்ல. உன்னால தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கேன்" அப்படின்ட்டு அவள கெஞ்சுவான். அவ கெஞ்சறதுனால அவ ஒத்துப்பா. ஒத்துக்கூட இவங்க பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு இவன் அடிமை. இதுதான் அவனோட வாழ்க்கை. புரியுதுங்களா? ஒரு அடிமையா வாழறதுலாம் ஒரு வாழ்க்கை கிடையாது. தன்மானத்த இழந்து வாழ்றதுலாம் வாழ்க்கையே கிடையாது. தன்மானத்தோட வாழணும். ஒருத்தர் நம்ம கெஞ்சி நம்ம ஒத்துக்க வச்சோம்னா, இப்படி தான் வாழ்க்கையே அமையும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நம்மக்கிட்ட வீடு இருக்கா, கார் இருக்கா, சொத்து இருக்கா, பணம் இருக்கா அப்படின்றது தேவை கிடையாது. நம்மக்கிட்ட தன்மானம் இருக்கா, மரியாதை இருக்கா, அது போதும் நம்ம யாரு அப்படின்னு நம்ம வெளியில காட்டிக்கிறதுக்கு. இந்த உலகம் எப்பவுமே நம்ம படுற கஷ்டம் யாருக்கும் தெரியாது. நம்ம படுற கண்ணீர், நம்ம விடுற கண்ணீர் யாருக்கும் தெரியாது. நம்மளோட கவலைகளும் யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவற கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் 1000 பேர் வருவாங்க. ஒருத்தவங்க உங்கள தூசின்னு நெனச்சு தூக்கி போட்டுட்டு போறாங்களா, விட்டுடுங்க. நீங்க தூசியாவே இருந்துடுங்க. அவங்க கண்ல நீங்க படும்போதெல்லாம் அவங்க கண்லேருந்து தண்ணீர் வரும். இவங்களையே நம்ம தூசியா நெனச்சு தூக்கி விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத நீங்க மறந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஆபத்துக்கு உதவாத நண்பனா இருந்தாலும் சரி, அவசரத்துக்கு உதவாத சொந்தமா இருந்தாலும் சரி, பசிக்கு உதவாத உணவா இருந்தாலும் சரி, தேவைக்கு உதவாத பணமா இருந்தாலும் சரி, அது இருந்தும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒரு சிலவங்கலாம் புலம்பிட்டே இருப்பாங்க. எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, நான் அத ஆசைப்பட்டேன், இது ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. நம்ம எது கிடைக்கணும், எது கிடைக்கக்கூடாது அப்படின்றத காலம் தான் தீர்மானிக்கும். காலம் அப்படிங்கிறது கடவுளுக்கும் மேல. நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நம்ம திருப்பி நடக்கும். நம்ம கெட்டது செஞ்சா நமக்கு கெட்டது நடக்கும். நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். நாம பண்றது தான் நம்மள பின்தொடர்ந்து வரும் அப்படின்றத நீங்க மறக்காதீங்க. தரம் தாழ்ந்து யாரிடமும் கெஞ்சாதீங்க. நடப்பது எல்லாமே நன்மைக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.